தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக 5 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன, பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பதில் தொழில் அமைச்சராக பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் அரிசி கட்டுப்பாட்டு விலை விதிமுறைகளை மீறிய 300க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த வர்த்தகர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று முதல் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. 2025இல் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்பு மனுக்களை ரத்து செய்வது, புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும், 7 ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்துக்காக முட்டையொன்றை சில்லறை விலையில் 30 முதல் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. சராசரியாக 50 கிராமுக்கு குறைவான எடையுள்ள முட்டை 30 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கலாம் என அந்த சங்கத்தின் தலைவர் என்டன் அப்புகாமி தெரிவித்துள்ளார். 55 கிராமுக்கு மேல் உள்ள பெரிய முட்டையை 33 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கே முட்டைகள் கிடைப்பதாகவும், முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்திற்கான பெறுமதிசேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்துவது தொடர்பான விசேட அறிவிப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. 2023 அல்லது 2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கிற்கமைய செலுத்தப்பட வேண்டிய வரியை தொடர்ந்து செலுத்தாமல் தவறியிருந்தால் அதை டிசம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு வரி வகைக்கு அமைவாகவும் செலுத்த வேண்டிய சுய மதிப்பீட்டு வரி, நிலுவை வரி அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட கூடுதல் மதிப்பீட்டு வரியை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தாவிட்டால் அதற்கான அபராத நிவாரணத்தை பெற முடியாது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரி மற்றும் வரி நிலுவைகளை வசூலிப்பதற்காக உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி கள ஆய்வு பணிகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்றுள்ளார். அவர் நேற்று முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார். ஜனாதிபதியை வரவேற்க டில்லியில் ஏற்பாடுகள் பூர்த்தியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் காங்கேசன்துறை நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு 6 நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுபம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசன்துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல்வேறு வியாபார நிறுவனங்களை உள்ளடக்கியதொன்றாகும். குறிப்பாக தனி மனிதனின் தலைமைத்துவத்தில் 500க்கும் மேற்பட்ட பாரபூர்த்தி போக்குவரத்து சேவையை வழங்குவதாக இருக்கின்றது. இதனையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் காலநிலை முன்னெச்சரிக்கையின் காரணமாக தற்காலிகமாக சேவை தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. மேம்பட்ட வசதிகளுடன் ஜனவரியில் மீள ஆரம்பம். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரியில் மீண்டும் காங்கேசன்துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளதோடு இதனை சுபம் நிறுவனமே நேரடியாக கையாளப் போகின்றது. முக்கியமாக சுற்றுலா பயணிகளை அதிகரிக்கும் நோக்கத்தில் பயண கட்டணங்களை மாற்றியமைத்துள்ளோம் எனவும் அவர் விரிவாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கிய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகருக்கு கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் புன்னாலை கட்டுவன் யாழ்ப்பாணம் வழித்தட தனியார் பேருந்தினை மறித்து 3 பேர் கொண்ட குழுவினர் பேருந்தின் நடத்துனர் மீதும் சாரதி மீதும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உரும்புராய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 தலைமறைவாகியுள்ளனர். பெலியத்த ரயில் நிலையத்தில் நேற்று காலை ரஜரட்ட ரெஜினா மற்றும் சாகரிகா ரயில் இயந்திரங்கள் ஒன்றுடனொன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. பெலியத்தலையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜினா ரயில் என்ஜின் இயந்திரத்தை மாற்றும் பொழுது தவறான பாதையில் பயணித்தமையினால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாகரிகா ரயிலுடன் மோதியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் சாகரிகா ரயில் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் அந்த ரயிலை இன்று காலை சேவைக்காக இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுவ கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கிளிநொச்சியில் காவல்துறை உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட A35 பிரதான வீதியிலுள்ள சுண்டிக்குளம் சந்தியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விசுவமடு பகுதியிலிருந்து பரந்த நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை நேற்றிரவு வீதி சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட பொழுது தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 சந்தேக நபர்களை மறைத்துள்ளனர். வீதி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை சோதனையிடுவதற்கு முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் தமது கையில் இருந்த கண்ணாடி போத்தலில் தாக்கியுள்ளார். இதன்போது காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார். தலவாக்கலை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இஸ்ரேலில் இருந்து 17 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலை ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றவர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளனர். விவசாயத்துறைக்கான வேலை விசாவில் இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் அந்த பணியிடங்களில் இருந்து தப்பி சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் போது உள்ளூர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்து கண்காணித்து வரும் நாடு எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு பணியாளர்கள் இஸ்ரேலில் பணிக்கு வந்த பின்னர் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்டம் இல்லை எனவும் இஸ்ரேல் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாத்தளை ரிவென்ஸ்டன் லக்கல வீதியில் பயணித்த வேன் ஒன்று 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வேனில் 8 பேர் இருந்ததாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றவர்கள் காயமடைந்த நிலையில் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காலில் இருந்து சுற்றுலாவிற்கு சென்ற குழுவினரே சிக்கியுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை 900 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை உள்ளது. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.